ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மந்த்லி கிராசரிஸ் எப்படி ஜிஎஸ்டி இல்லாமல் கம்மியான ரேட்டில் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மளிகை பொருளை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அத்தியாவசியமாக என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அது மட்டும்தான் இருக்கும். நமக்கு அனாவசியமாக தேவைப்படுற பொருட்கள் வந்து இதில் இருக்காது. இதில் மோஸ்ட் ஆஃப் த வந்து பருப்பு வகைகள் இருக்கும். ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்க நமக்கு எல்லாத்துக்குமே துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வந்து சோப்பு, ஷாம்பு, மிஷினுக்கு ஊற்றுற லிக்விடு அது தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் வந்து டீ தூள், காஃபி தூள், அப்புறம் வந்து அரிசி வகைகள். மொத்தமாகவே எனக்கு இதுக்கு எவ்வளோ செலவானுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிராசரிஸ்க்கு வந்து 1500 ருபீஸ் ப்ளஸ் வந்து அரிசிக்கு வந்து 400 ரூபா. என்னென்ன அரிசி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசியும், பச்சை அரிசியும், பிரியாணி அரிசியும். இது எல்லாமே வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி இதில் வாங்கியிருக்கேன் நான். என்ன 2000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கிக்கிட்டு இதுவே கம்மிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லையும் இதை விட மளிகை ஜாமாவோட லிஸ்ட் வந்து கூட தான் வரும், கூட தான் இருக்கும். இதுவே வந்து நமக்கு கம்மி. அப்படி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை, விற்கிற விலைவாசி அப்படி. வந்து நம்ம இதே பொருளை போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டு. நம்ம ஜிஎஸ்டி அமௌண்ட்டுமே இதுக்கு நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கணும். ஆனால் வந்து நம்ம ஊருங்களில் இருக்கிற ஹோல்சேல் கடைகள் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பலசரக்கு கடைன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடைகளில் போய் வாங்கினோன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதை விட என்னென்னா நமக்கு தேவையான பொருள் மட்டும் தான் நம்ம வாங்குவோம் லிஸ்ட்டு போட்டுட்டு போயிட்டு. தேவையில்லாத எந்த பொருளுமே நம்ம இதில் வாங்க முடியாது. இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோன்னா நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு போன பொருளை விட நம்ம வந்து தேவையில்லாமல் அதிகமாக வாங்குகிற பொருள் அதிகமாகவே இருக்கும். நம்ம வந்து இந்த பலசரக்கு கடைகளில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டோன்னா அவங்க நமக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்ததில் நமக்கு வந்து மணியுமே சேவ் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து எந்த செலவும் பண்ண முடியாது. இதே வந்து நம்ம மந்த்லி ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நானுமே வந்து ஒரு மாதம் பலசரக்கு கடையில் வாங்கினேன்னா ஒரு மாதம் வந்து போய் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நான் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த சோப்பு ஐட்டம், ஷாம்பு, லிக்விட் இதுக்கெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. அப்படி ஆஃபர்ஸ் போடும்போது அதில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த பொருள் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வந்து வாங்க வேண்டியது கிடையாது. அப்போ அதோட பைசா வந்து நமக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒரு பட்ஜெட் போடுவோம். அப்போ அதில் வந்து மளிகை ஜாமான் தான் மஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம மாத கடைசியில் நம்மள்ட்ட கையில் காசே இல்லைனாலும் நம்மக்கிட்ட அடிக்கிறதுக்கு அரிசியும் சமைக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் பொருள் இருந்தால் அந்த மாதத்தை நம்ம ஈஸியாகவே ஓட்டிடலாம். நான் வந்து அதையுமே இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாக எப்படி சிக்கனம் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம போன மந்த் வந்து வாங்கியிருப்போம். அந்த ஜாமானில் கண்டிப்பாக ஒரு சில ஜாமான் வந்து நமக்கு மிச்சம் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வச்சுருப்போம். இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டு போடும்போது போன மாதம் நம்மக்கிட்ட என்னென்ன பொருளாக பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நமக்கு இந்த மாதம் என்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்கோங்க. இதை எல்லா மாதமுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சில மாதங்கள் வந்து அதிகமாக வந்து கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ ஆவணி மாதம்னா முக்கியமாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அந்த செலவை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட மளிகை பொருள்லேருந்து குறைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சூப்பர் மார்க்கெட் போகாமல் பலசரக்கு கடையில் போய் ஜிஎஸ்டி இல்லாமல் அங்கே ஜாமான் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த பொருள் எல்லாமே கண்டிப்பாக 1.5 மாதத்துக்கு வந்துடும். நான் வந்து 1.5 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் வந்து மளிகை ஜாமான் வாங்குவோம். மாதம் நான் வாங்க மாட்டேன். ஒரு மாதம் வந்து பலசரக்கு கடையில் வாங்கினேன்னா ஒரு மாதம் வந்து கண்டிப்பாக நான் போய் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு இதை விட டபுளாக தான் பில் வரும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வாங்கி பார்த்துருக்கேன். இன்னுமே நம்ம கம்மி பண்ணோம்னா ரேஷனில் கொடுக்குற பருப்பு, எண்ணெய், ஜீனி இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்க வேண்டியது கிடையாது. மற்ற ஐட்டங்கள் கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஸ்நாக்ஸு கொஞ்சம் செலவாகும். அதையுமே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா கடையிலே விற்கிது. அதை நம்ம கடையிலே வாங்கி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். பாப்கார்ன்லாம் வந்து நம்ம வீட்டிலே மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா சோளம் வந்து கடையிலே பாக்கெட்டில் விற்கிது. 1/4 கிலோ சோளமே 35 ரூபாயா 40 ரூபாய் தான். அந்த மாதிரி தான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் டிப்ஸும் ட்ரிக்கும் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம். மாத கடைசியில் பைசா இல்லாதப்ப நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கோம்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.